இன்றைக்கி வந்து இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்ஐ ஆன் ₹68,500. இப்போ வந்து பிரின்சிபல் இங்கே கொடுத்துட்டாங்க. அட் 16.2/3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆனம் ஃபார் 9 months, நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ வந்து எதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்படி எழுதியிருக்கேன்னா, இப்போ இப்படி வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றணும். அப்போ 16/2/3 வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணால் 48 + 2 இன்ட்டு அப்போ 50/3 வந்துடும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ், என் டேர்ம் வந்து இங்கே மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு தான் நம்ம வந்து ஃபார்முலாலே படித்தோம். அப்போ எந்த மாதிரி யூனிட்ஸ் சப் யூனிட்ஸ் மந்த்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம இயர்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். 1 இயருக்கு வந்து 12 months. அதனால பேசிக்காக வந்து 12 monthsன்னு கன்வெர்ட் டிவைடட் பை 12 போட்டால் அது வந்து இயர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபார்முலா படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண போகிறோம். பிரின்சிபல் வந்து 68,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு n வேல்யூ 9/12 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 50/3. ஜென்ரலாக ஃபார்முலா டிவைட் ஆகிறதுனால 1/100 அப்படியே இங்கே போட்டேன். இப்போ கேன்சல். 50 2s are 100, 3 3s are 9, 3 4s are 12, அதுக்கப்புறம் 4 1s are 4, 7 4s are 28, அதுக்கப்புறம் வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8500 வரும் ஆன்சர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து 8500. இதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.